அதிகாரம் வந்து யாருடைய கையில்ங்கிறதுலேயே ஒரு பெரிய உரிமை மீட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இது முடிவுக்கு வருமா? அதிகாரம் என்பது என்ன? அரசியல் அதிகாரம், பொருளியல் அதிகாரம், சமூக மேலாதிக்கம், இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இருந்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இவையெல்லாம் இல்லை. நான் கேட்கறது பாமகவில் அதிகாரம் யார் கையில் அப்படிங்கிற உரிமை பிரச்சனையே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். அவர் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அந்த உரிமைகளை பெறுகிற அந்த நடைபயணத்தை மேற்கொண்டு அவற்றை பெறுவதற்கான வகையிலே போராட்டங்களையும் முன்னெடுக்கும். பாமகவினுடைய தலைவர் நிறுவன தலைவர் தலைமையில் அன்றைக்கி செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் புறக்கணிப்புன்னு எடுத்துக்கலாமா தலைவர்? நீங்கள் ஏன் புறக்கணிப்புன்னு எடுத்துக்கிறீங்க? அவர் அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அழைப்பு இருந்ததா உங்களுக்கு? எல்லாருக்கும் எல்லாமும் அழைப்பும் வரும் அல்லது வராமலும் போகும். அது பற்றி சிக்கல் இல்லை. இப்பொழுது எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது. அவ்வளோதான். யாருடைய தலைமையில் கூட்டணி தொடர்பாக பேசுவீங்க? தேர்தல் வரட்டும், அதை பார்த்தோம். தேர்தல் வரும்போது நீடிக்குமா? அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லா கட்சிகளுமே தீவிரமா இறங்கிட்டாங்க. கூட்டணி பற்றி இப்போ பேச்சில்லை. கூட்டணி பற்றி பேச்சில்லை. தேர்தல் வர வர, தேர்தல் நெருங்கி வர வர அது அதற்கான முடிவுகள். தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறதுல பாமக தலைமையில ஆட்சி அமைப்போம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லது பாமக தலைமையிலான கூட்டணி அல்லது பாமக பங்கு பெறும் கூட்டணி வெற்றி பெற்ற தமிழ்நாட்டில் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கான சூழலை உருவாக்குவோம். கருத்து வேறுபாடு முடிவுக்கு அதெல்லாம் விரைவில் வரும். எல்லாமும் உடனே வந்து ஆகிவிடாது. அப்படியெல்லாம் ஆகும்ன்றது தேவையில்லை. 3 நாள் தொடர்ந்து கூட்டம் தான் அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க